ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம வாகமன் வந்துவிட்டோம். அதுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ட்ரிப்பு ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போகிறோம். இது ஒரு வாட்டர் ஃபாலு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சான்ஸு இல்லை, சூப்பராக இருக்கும். மனசு ரொம்ப 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 உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், பீஸ்ஃபுல் கொடுக்கும். என்னடா அங்கங்கேயும் இப்போ நிலசரி வருது வயநாட்டில், நீங்கள் டூர் சுற்றிட்டீங்கன்றீங்களா? ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் போன ட்ரிப் இது. அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரப்போன்றது ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம். இதுக்கு நீங்கள் வாகமன்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தான் வரணும். அங்கே ஒரு ஜீப்பை வந்து அங்கே வாடகைக்கு எடுத்துட்டோம். ஜீப்பை எவ்வளோக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வாடகைக்கு எடுத்துட்டிங்கனாவே அங்கே வந்து ஒரு 4 ஹவர் நம்ம கூட இருப்பாங்க. ஒரு 2000 ருபீஸ் தான் வரும். ஆமாம், 2000 கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லா இடமும் ஒரு 10 இடத்த சுற்றி காட்டுவாங்க. இதுதான் போயிட்டுருக்கோம். லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற இடமா தான் இருக்கும். போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனுஷனுக்கு எப்படின்னா ஒரு க்ரீனஸ் பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ உங்களுக்கு கவலை இருந்தாலும், ஒரு பசுமை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம் இங்கே போனப்போ கொடுத்தது. அது கண்டிப்பாக போக வேண்டிய இடம் தான். ஒன்றும் பெரிய பட்ஜெட் எக்ஸ்பென்சிவெலாம் ஆகுது. மேக்ஸிமம் மொத்தமாக ஒரு ஃபேமிலியோட போனீங்கன்னா ஆளுக்கு ஒரு 2000 போட்டிங்கன்னாவே தாராளமாக போய்ட்டு வரலாம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த மரம்லாம் இப்போ எந்த காலத்தில் வச்ச மரம்னு தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் நடுவில் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். அது சொல்ல வார்த்தை இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாவே அந்த வாட்டர் ஃபால் வந்துடும். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இது போகிற வழி எல்லாமே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாட்டு படங்களில் அந்தமாரி ஒரு மலைக்குள்ளார ட்ராவல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியே அவ்வளோதான், வாட்டர் ஃபாலை வந்துட்டோம். இவங்க தான் நம்ம வந்த டிரைவர், இருக்கார் பாருங்க, இவர் தான் டிரைவரு. நேராக தண்ணி உள்ளாரே எடுத்துகிட்டு போயிட்டார். எங்களுக்கு வேறு பயம். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஏரியா பேர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு தெரியலன்ட்டார். இறங்கணுலேருந்து சந்தோஷமாகிடுச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, மனசு சந்தோஷம். அப்படியே இதுமாரி ஒரு வாட்டர் ஃபாலு, ஒரு நேச்சரான இடம், ஜீப்பு சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது மனசு. பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மலை சின்ன வாட்டர் ஃபால் தான், ஒன்றும் பெருசாலாம் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குறப்ப எப்படி இருக்குது, கொஞ்சம் ஜீப்பு இதிலே வருது. நாங்கள் ஜீப்பு ஃபஸ்ட் டைம் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஜீப்பு வந்துருச்சு. அப்படியே இன்னும் பாருங்கள், போக நிறைய ஜீப்பு உள்ளே நிறைய மலைகளை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே லைட்டாக பாசி பண்ணி மாதிரி இருக்குது. இது சைட்லேருந்து தண்ணி வருது சின்னதாக. எங்கேருந்து மேலேருந்து வருதுன்னு, இன்னும் மேலே போனால் என்ன மலையிலேருந்து தான் வரும். அது ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணதான்னு அதான் சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் பாய்ஸ் மாரி போய் எல்லாம் சிக்கிட்டு எதுக்கு அவசரப்படணும். இருக்கிற நேச்சரை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நேச்சர். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் வந்த ஜீப்புக்கு அப்புறம் 2-3 ஜீப்லாம் வந்துருச்சு. இது சும்மா அப்படியே இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது. இதுலேருந்து தண்ணி அப்படியே ஓடையாக போகுது. நம்ம ஊர்லேயும் மழை நாளில் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாறையில் ஒரு நீர்வீழ்ச்சியால் நம்ம ஊரில் பார்க்க முடியாது. நம்ம ஊரில் எல்லாம் தண்ணி ஓடி ஓடி கடலில் கலக்கும், அவ்வளோதான். இது ஊருக்குள்ளேயே ஓடுது தண்ணி. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ஜீப்பு வந்து 1-2 ஜீப்பு, இன்னும் உள்ளாரெலாம் நிறைய ஜீப்புலாம் வந்துருச்சு. இதே பாருங்க ஒரு ஜீப்பு, அதுக்குள்ளே போட்டு விளாட்றாங்க. நமக்கெல்லாம் வண்டி எடுத்து ஓட்டினோம்னா வழிக்கிட்டு ஓடிடும் போயிருக்கு. அதுலேயே ஓட்டுறாங்க. அந்த காரையிலே ஓட்டிகிட்டு நேராக அந்த நீர்வீழ்ச்சியும் கொண்டு போகிறாங்க சில ஜீப்பில். அதே பாருங்க ஒரு ஜீப்பு அப்படியே அடிக்கடி வந்துருச்சு. இன்னும் நாங்கள் கடைசி இருக்கிறதுக்கு ஒரு 10-15 ஜீப்லாம் வந்துருச்சு. அப்புறம் பக்கத்துலேயே பாருங்கள், இந்த படத்தில் விவேக் சொல்லுவார்ல, அதுமாரி மலையாளிகள் எங்கே போனாலும் ஒரு டீ கடை வச்சுருப்பாங்க. நீங்கள் நிலாவுக்கு போனாலும் சொல்லுவாங்க. அதுமாரி இங்கேயும் ஒரு டீ கடை போட்டு வச்சுருக்காங்க சைடில். அப்புறம் அங்கேயும் ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு அங்கேயும் அப்படியே எக் ஆம்லெட்டா அது சாப்பிட்டு பார்த்தோம். ப்ரெட் ஆம்லெட்டு அது சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்தது. இதுதான் அப்படியே பாருங்கள், நிறைய பசங்களாம் வந்துட்டாங்க. டூரிசம் அப்படின்னு சொன்னால் அது பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான். ஃபேமிலியோடு போகிறது நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக. பேச்சுலர் லைஃபு டூருன்றது அது ஒரு ஜாலி. இதோ பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ பசங்க டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இது ஒரு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தோம். இங்கே பாருங்கள், இதான் நான் சொன்ன அந்த அதான் பாருங்க சேட்டா டீ வச்சுருக்காரு. இங்கேயும் டீ குடிச்சிட்ருக்காங்க மக்கள்லாம். அதான் சொல்லுவேன், எங்கே போனாலும் ஒரு டீ கடை வச்சுருப்பாங்கன்னு. அது நல்லாயிருக்கு. இந்த இயற்கை, இந்த மழை, இந்த இடத்துல உட்காந்து ஒரு டீ குடிக்கிறது, அது ஒரு வகையான சந்தோஷம். அதை அனுபவிக்கிறவங்க தெரியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.